உங்க வீட்டுல வந்து வயசானவங்க இருக்காங்க, இல்ல வயசான அப்பா அம்மா இருக்காங்க, இல்ல உங்க தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படின்னா அந்த கதையை நீங்க கண்ணை மூடிட்டு கேளுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கதைக்கு போகலாம். இந்த கதையுடைய ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நிம்மாண்டி நாயக்கர், பேரக்கால் அப்படின்ற ஒரு 2 பேர் வந்து சொல்லப்படுறாங்க. இவங்க 2 பேர் யாரு அப்படின்னா அந்த ஏரியால வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு செல்வந்தர்கள், ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தம்பதியை தான் வந்து இந்த நிம்மாண்டி நாயக்கரும் அந்த பேரக்காலும். நிறைய நிலபலங்கள்லாம் இருக்கு, பல ஏக்கர் கணக்குல இருக்கு, வாய்க்கா வயக்காடு தோப்பு காடு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்கு. இவங்களுக்கு வந்து 4 பசங்க 4 பொண்ணுங்க. இந்த 4 பசங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல வந்து சம்பந்தம் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து இந்த 4 பொண்களுக்குமே வந்து நல்ல இடத்துல ஒரு மாப்பிள்ளை எடுத்து ஒரு ஏகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு ஜமீன்தார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளு இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்களா? சோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்து இந்த நிம்மாண்டு நாயக்கரும் இந்த பேரக்காலும். ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து அப்பா கிட்ட வந்து இவ்வளவு சொத்து இருக்கு. ஸோ இதை வந்து அப்பா வந்து எப்படி அவர் கொண்டு போக போறது இல்லை, நம்மளுக்கு தான் பிரிச்சு கொடுக்க போறாரு. அவர் எப்ப இந்த சொத்தெல்லாம் நமக்கு வந்து பிரிச்சு கொடுக்க போறாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பசங்களுக்குள்ள வந்து ஒரு மாதிரி அந்த பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பேச்சுவார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுடைய அப்பாவான அந்த நிம்மாண்டி நாயக்கரும் பேரக்காலுக்கும் காதில் வந்து விழுந்துருது. இந்த மாதிரி பசங்க வந்து சொத்தை பிரிச்சு வாங்குறதுக்காக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து காதில் வந்து விழுந்துருது. ஒரு நாள் இந்த நிம்மாண்டி நாயக்கரும் பேரக்காலும் வயலுக்கு போறாங்க. வயலுக்கு போயிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப களைப்பா இருக்கு, சரி ஒரு இடத்துல வந்து ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தடியில வந்து ஓய்வு எடுக்கிறாங்க. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிம்மாண்டி நாயக்கர் வந்து தன்னுடைய மனைவியான பேரக்காலினுடைய கையை பிடிச்சிக்கிட்டே வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நம்முடைய பசங்க வந்து நம்முடைய சொத்தெல்லாம் வந்து பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அவங்க டைரக்டா நம்மகிட்ட வந்து கேட்கல, இருந்தாலும் வந்து எனக்கு செவி வழியா வந்து அந்த விஷயம் வந்து என் காதுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் அதான முறை. இப்ப நம்ம எதுக்கு சொத்து சேர்த்தோம், நம்ம பிள்ளை குட்டிக்கு தானே சேர்த்தோம். ஸோ அவங்க வந்து பிரிச்சு கொடுக்கறதான முறை. ஸோ அவங்க எதிர்பார்க்கறதுல வந்து ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம வந்து நாளைக்கே வந்து சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்து நிம்மாண்டி நாயக்கர் வந்து பேரக்கால்கிட்ட சொல்றாங்க. உடனே வந்து பேரக்கால் வந்து சரிங்க, நீங்க செஞ்சா வந்து கரெக்டா தான் இருக்கும், நீங்க செஞ்சு எது தப்பாக போகுது, நீங்க உங்களுக்கு ஓகேனா எனக்கு வந்து ஓகே தான் அப்படின்ற மாதிரி வந்து பேரக்கால்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில வந்து அந்த வீட்டினுடைய மத்தியில வந்து ஒரு ஊஞ்சல் இருக்கு. அந்த ஊஞ்சல்ல வந்து நிம்மாண்டி நாயக்கர் உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு தன்னுடைய பசங்கள் எல்லாத்தையுமே வந்து கூப்பிடுறாரு. எல்லாருமே வராங்க. வந்தோடனே வந்து நிம்மாண்டி நாயக்கர் சொல்றாரு, உங்களுடைய மனசுல இருக்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு புரியுது. அப்பா வந்து இன்னும் சொத்தை பிரிச்சு கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்குன்னு தெரியுது. அப்பா வந்து நான் சொத்தை வந்து பிரிச்சு கொடுத்துறேன்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து நிம்மாண்டி நாயக்கர் சொல்றாரு. உடனே பசங்களா வந்து எப்பா அப்படிலாம் நான் யாரும் சொல்லப்பா, நீங்க எப்ப பிரிச்சு கொடுக்கீங்களா பிரிச்சு கொடுங்கப்பா, உங்களுக்கு தெரியாதாப்பா, உங்க எப்ப நீங்க சேர்த்த சொத்து எல்லாமே எங்களுக்கு தான் தெரியும். சோ எங்களுக்கு தான் நீங்க பிரிச்சு கொடுக்க போறீங்கன்னு தெரியும், அப்படிலாம் நாங்க ஒன்னும் எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு அந்த பசங்க எல்லாம் சொல்றாங்க. சோ இருந்தாலுமே நிம்மாண்டி நாயக்கர் என்ன சொல்றாரு, இல்லப்பா இது என் கடமை தான், என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறது பிரிச்சு கொடுக்கறதானே, அதை நான் வந்து நாளைக்கு பிரிச்சு கொடுத்துறேன், நாளைக்கு எப்படின்னு பார்த்து பிரிச்சு கொடுத்துறேன். ஏன்னா இன்னைக்கு நான் வந்து பிரிச்சு கொடுத்தேன்னா அது வந்து சரியா இருக்காது. யாராவது ஒரு ஆள், பொதுவான ஒரு ஆள், ஒரு நாட்டாம மாதிரி ஒரு ஆளை வச்சு அவங்க மூலியமா சொத்து பிரிச்சாதான் வந்து எல்லாமே கரெக்டா போகும். ஏன்னா யாராவது ஒரு ஆளுக்கு அதிகமா கொடுத்துட்டாலும் பிரச்சனை, யாராவது ஒரு ஆளுக்கு கம்மியா கொடுத்துட்டாலும் பிரச்சனை. ஸோ என் மகன்கள் எல்லாருமே வந்து நல்ல முறையில வாழணும், அதனால அவங்க நான் எல்லாத்துக்கும் வந்து சரிசமமா வந்து நான் பிரிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னே வந்து இந்த பசங்களும் வந்து சரிப்பா, நாங்க வந்து இந்த பாரப்பட்டியில இருக்கிற கந்தசாமி நாயக்கரை வந்து கூட்டு வரோம், அவர் தான் வந்து ஊர் பெரிய தலைக்கட்டு. ஸோ அவர் வந்து ஒரு நாட்டாம மாதிரி, அவர் மூலியமா வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து அந்த பாரப்பட்டி நாயக்கர் வந்து வராரு, கந்தசாமி நாயக்கர் வந்து வராரு. வந்தோடனே வந்து நிம்மாண்டி நாயக்கரை பாக்குறாரு. பார்த்துட்டு என்னையா திடீர்னு கூப்பிட்டு விட்டுருந்தீங்க அப்படின்னோடனே, இல்ல நம்ம பசங்களுக்கெல்லாம் வந்து இந்த சொத்து பிரிக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கு, சரி ஓகே பிரிச்சு கொடுத்துருவோம், என்னைக்கு இருந்தாலும் அவங்க தானே, நம்ம இவ்வளவு நாள் வந்து நம்ம காசுல வந்து அவங்க இருந்தாங்க, இனிமேல் வந்து நம்ம வந்து காசெல்லாம் வந்து அவங்ககிட்ட கொடுத்துருவோம், அவங்களுக்கு இல்ல நம்ம இருந்துக்குவோம், இனிமேல் நம்ம வாட்டு கோயிலு குளம்னு போறதானே நம்மளுடைய வேலையா இருக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே, சரியா இருந்தாலும் உனக்குன்னு ஏதாவது வச்சிருக்கியா அப்படின்னா, எனக்குன்னு என்னப்பா இருக்க போகுது, அதான் என் 4 பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களை பிரிச்சு கொடுத்துட்டு அவங்க என்னை பாத்துக்கிட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரியா நீ சொன்னா சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே நிம்மாண்டி நாயக்கர் சொல்றாரு, இங்க பாரு என்கிட்ட வந்து 4 வீடு இருக்கு, என்கிட்ட 4 பசங்க இருக்காங்க, என்கிட்ட இருக்கிற நெல்லு தானியம் வயலு வாய்க்கா வரப்பு நகை எல்லாத்தையுமே வந்து 4ஆ பிரிச்சு 4ஐயுமே வந்து சீட்ல எழுதி குலுக்கி போடு, நான் அந்த 4 சீட்ல 4 பேருமே வந்து எடுக்கணும், யாருக்கு என்னென்ன விழுகுதோ அதாவது அவங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. அதேபடி எல்லாத்தையுமே வந்து சீட்ல எழுதி குலுக்கி போட்டு 4ஆ போட்டாங்க. எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மூத்த பையனுக்கு வந்து அந்த பூர்வீக வீடு வந்துருச்சு. ஸோ இந்த விஷயம் வந்து அந்த மிச்சம் இருக்கிற 3 பேருக்குமே வந்து ஒரு மாதிரி மனசு, ஐயோ இவனுக்கு மட்டும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் இருக்கு. என்னதான் சொத்தை பிரிச்சு கொடுத்தாலும் இந்த பூர்வீக வீடு அண்ணனுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு மனசும் வந்து அந்த தம்பிகளுக்கெல்லாம் வந்து இருக்கதான் செய்யுது. ஸோ இப்போ எல்லா சொத்தையுமே வந்து பிரிச்சு கொடுத்துட்டாங்க. எல்லாரும் மூஞ்சிலுமே வந்து சந்தோஷம், அப்பா வந்து எல்லா சொத்தையும் வந்து மகன்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு எல்லா பசங்களுமே வந்து சந்தோஷமா இருக்காரு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மாண்டி நாயக்கர் வேகமா உள்ள போயிட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குழுமம் மாதிரி இருக்கு, ஒரு மண்பானையில ஆன அந்த குளுமையை வந்து எடுத்துட்டு வந்து டம்முன்னு இந்த இடத்துல உடைக்கிறாரு. உடைச்சாக உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு
கிட்டத்தட்ட ஒரு 2000 வெள்ளி காசு தங்க காசுலாம் கலந்து அந்த மாதிரி கிடக்கு. அதாவது அந்த காலத்துல, அதாவது ஒரு 5 காசு 6 காசு கொடுத்தாலே அப்போ 1 பவுன் தங்கம் வாங்கிடலாம். ஆனா இப்ப இருக்கிற பாத்தீங்கன்னா 2000க்கு மேலேயான அந்த காசுகள்லாம் இருக்கு. ஸோ இதையுமே வந்து தனித்தனியா எல்லாத்துக்கும் வந்து பிரிச்சு கொடுத்தோன்னே எல்லாத்துக்குமே வந்து சந்தோஷம் தாங்கல. அந்த நாட்டாமே வந்தார்ல கந்தசாமி நாயக்கர், அவரே வந்து ஆச்சரியப்படுறாரு, இந்த கிழமை எங்கெங்க எவ்வளவு சுத்து வச்சிருக்கான் பாரியா, எங்கெங்கயோ தோன்றான், என்னென்னமோ வருது, பரவாயில்ல எல்லாத்தையுமே அங்கிட்டு அது இதுன்னு சொல்லி தேவையில்லாம செலவழிக்காம தான் பிள்ளைகளுக்குன்னு செலவழிக்கிறான்ல, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா நான் அப்படியே உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரியா இருந்து சாப்பிட்டு போ அப்படின்றாரு. இல்ல நான் வந்து போறவில்ல, ஒரு சில பஞ்சாயத்துல காலம் பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு. சரியா சரி பார்த்துட்டு போய்க்க அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி நாயக்கர் கிளம்பிட்டாரு. இப்ப வந்து பசங்க எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப அப்பா உங்களுடைய சொத்து எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுத்துட்டீங்க, தங்க காசு வெள்ளி காசு எல்லாமே கொடுத்துட்டீங்க, இனிமேல வந்து நாங்க வந்து உங்களை வந்து அனாதையை விட மாட்டோம், நீங்க வந்து எங்க கூட தான் இருக்கணும், 4 வீடு இருக்கு, நீங்க மாசம் மாசம் ஒரு வீட்டுல வந்து நீங்க வந்து தங்கிக்கிங்கப்பா, அப்பதான் வந்து நீங்க எல்லாரும் கூட இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோடனே வந்து அவங்களுக்கு வந்து சந்தோஷம் ஆயிடுச்சு. நிம்மாண்ட நாயக்கருக்கும் பேரக்காலுக்கும், சரிப்பா நாலுமே என் பசங்க தானே, எல்லாரும் வீட்டுல ஒரு மாசம் இருந்துட்டு போயிடுறேன், எல்லா பேரம் பத்தி எல்லாம் வந்து பார்க்கணும்ல அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து இப்ப காம்ப்ரமைஸ் ஆகி இதே மாதிரி மாசம் மாசம் வந்து அவர் ஒரு வீட்லயே வந்து தங்கி சாப்பிட்டு இருந்து பேரங்குட்டியெல்லாம் பார்த்துட்டு இப்படியே போயிட்டு இருக்கு. போக போக பாத்தீங்கன்னா அந்த அந்த சலுகைகள்லாம் வந்து குறைய ஆரம்பிக்குது. அந்த முதல் மாசம் இருந்த அந்த கவனிப்பு அடுத்த மாசம் வந்து அப்படியே கம்மியாகுது, அதுக்கு அடுத்த மாசம் அதோட கம்மியாகுது, கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கு. அவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 தடவை வெத்தலை போடுவார். அந்த வெத்தலை வந்து 2 தடவை ஆயிடுச்சு. ஒரு 5 காப்பி குடிப்பாங்க அந்த பேரக்கால், அந்த பேரக்கால் உடைய 5 காப்பி பாத்தீங்கன்னா 2 ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு விஷயமா வந்து கம்மியாகிட்டே போகுது. அவங்களுக்கு வந்து டோட்டலா வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு 1 இயர் 1.5 வருஷம் ஆறதுக்கப்புறம் டோட்டலா வந்து யாருமே வந்து அவங்க பசங்க வந்து இந்த பேரக்காலையும் நிம்மாண்ட நாயக்கரை வந்து கண்டுக்கிறவே இல்லை. ஸோ அப்ப வந்து நிம்மாண்ட நாயக்கருக்கும் பேரக்காலுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரியுது, நம்ம வந்து எல்லா சொத்தையும் வந்து எல்லாமே நான் வந்து பிரிச்சு கொடுத்துட்டோம், எல்லா சொத்து இப்போ அவங்க தான் வச்சிருக்காங்க, இருந்தாலும் நம்மளை இப்படி வந்து கண்டுக்காம விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு அப்பதான் வந்து மனசுல வருது. இருந்தாலும் தான் பசங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த மாதிரி விஷயங்களை வந்து எதுவுமே வந்து வெளியே சொல்லலை. அந்த இருக்கிற கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு ஒரு மாதிரி வந்து ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் வந்து கடந்துகிட்டே போகுது. ஸோ ஒரு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருமே வந்து நம்ம வந்து இந்த இடத்த விட்டு நம்ம வந்து போயிடலாம், நம்ம இருக்கிறது வந்து இந்த 4 பசங்களுக்குமே வந்து ஒரு இடைஞ்சலா தான் இருக்கு, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தோணுது. ஸோ தோணும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்ப பேரக்கால் சொல்றாங்க, சரி நான் போனா நீ முடிவெடுத்த கரெக்டு தான், ஆனா அப்படி போறதுக்கு எங்க போகணும்னாலும் தெரியுமா, கையில ஏதாவது காசா இருக்கா அப்படின்னு கேட்டப்ப அவர் கையில எந்த காசுமே இல்லை. தன்னுடைய மகன்களுக்கு அவ்வளவு பெரிய சொத்து வயக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்த ஆளு, வெள்ளி காசு தங்க காசுலாம் கொடுத்த ஆள்கிட்ட இப்போ ஒரு பஸ்ஸுக்கு போறதுக்கு வந்து அவர்கிட்ட வந்து காசு இல்லை. ஸோ அந்த நிலைமையில தான் இப்போ வந்து இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்துல வந்து அவருடைய மகள்கள்லாம் 4 பேரும் வந்து பார்க்க வராங்க. ஏன்னா மகன் வீட்டுல தானே இருக்காரு. பார்க்க வந்தோடனே தன்னுடைய அப்பா அம்மாவுடைய நிலைமையை பார்த்து வந்து ரொம்ப வந்து திட்டி அதை அண்ணன் தம்பி எல்லாத்தையும் சத்தம் போடுறாங்க, இவ இப்படியா வச்சிருப்பீங்க, உங்களுக்காண்டி எவ்வளவு சொத்து அதெல்லாம் பிரிச்சு கொடுத்தாரு, பொம்பளை பிள்ளை எங்களுக்கா கொடுத்தாரு, உங்களுக்கு தானே கொடுத்தாரு, நீங்க தானே பாத்துருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டிட்டு மகள்கள் வந்து கையில வந்து ஆளுக்கு ஒரு 200 ரூபா கொடுத்து ஒரு 800 ரூபா கணக்குல கையில வந்து கொடுத்துட்டு போறாங்க. அப்பா இது கையில வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது தேவை எதுனா வந்து நீங்க வந்து வாங்கிக்கோங்க, இல்ல உங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கலையா நீங்க கிளம்பி வாங்க, எங்க 4 பேர் வீடு இருக்கிறவங்க தங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவர் வந்து ஒரு ஜெமீன் மாதிரி வாழ்ந்த ஒரு ஆள் இல்ல. அவர் போய் வந்து சமுதாய வீட்டுல போய் தங்குறது அப்படின்னா அது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் இல்ல. இல்லம்மா நான் வந்து இங்கேயே இருந்துக்கிறேன், நான் சந்தோஷமா தான் இருக்கேன், உங்களுக்கு பாக்குறதா அப்படி தெரியுது, நான் உண்மையிலே சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மாண்ட நாயக்கரும் வந்து அப்படியே மனசை வந்து ஆறுதல் படுத்திக்கிறாரு. ஒரு 2-3 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிம்மாண்ட நாயக்கரும் சரி பேரக்காலும் சரி அந்த ஊர்லயே இல்லை, ஆளே காணோம். ஸோ மகன்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து தேடி பார்க்குறாங்க, அவருடைய மகள்களும் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே வந்து ஆள் வந்து கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட அவங்க காணா போய் வந்து 1 வருஷம் ஆகி போச்சு. அந்த பேரக்கால் நிம்மாண்ட நாயக்கர்னு ஒரு ஆள் ஊர்ல வாழ்ந்தாங்கன்ற விஷயமே வந்து எல்லாத்துக்கும் மறந்து போச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறுமையை வந்து ஏற்படுத்திட்டு வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து ஊர்ல வந்து ஒரு வயசான ஒரு 60 வயசு 65 வயசான 2 தம்பதிகள் வந்து கிணத்துக்குள்ள வந்து இறந்து கிடக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து கேள்விப்படுறாங்க. உடனே வந்து மகன்களும் பதறி அடிச்சு போய் யாரு ஐயோ நம்ம அப்பா அம்மா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் கிணத்துல இருந்து எல்லாத்தையும் அந்த பாடி எல்லாம் வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுத்து பார்த்தா வந்து அவங்க வந்து அவங்க கிடையாது, வேற யாரோ வந்து 2 தம்பதிகள் அது கண் தெரியாத கண் பார்வை இல்லாதனால தவறி வந்து உள்ள விழுந்திருக்காங்க. ஸோ அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து மன நிம்மதி அடையுது. அவங்க இருக்கிற வரைக்கும் வந்து இவங்க வந்து அவங்களை கண்டுக்கவே இல்லை, ஆனால் இல்லாதப்போ வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து தேடிக்கிட்டே தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு சிட்டி, ஒரு மிகப்பெரிய சிட்டி, ஒரு சென்னை அந்த மாதிரியான ஒரு மெயின் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு வெளியில பாத்தீங்கன்னா இந்த பேரக்காலும் நிம்மாண்ட நாயக்கரும் 2 பேருமே பாத்தீங்கன்னா தலையெல்லாம் வந்து மொட்டை போட்டு அந்த அழுக்கு துணி கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த கோயில் வாசல்ல வந்து பிச்சை எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்ப அந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டாமையார் வந்து
வந்து சொத்து எல்லாம் வந்து தன்னுடைய மகன்கள் எல்லாத்துக்கும் வந்து பிரிச்சு கொடுத்தாருல. ஸோ அந்த கந்தசாமி நாயக்கர் வந்து அந்த கோயிலுக்கு வந்து உள்ள வந்து போயிட்டு வராரு. போயிட்டு வரும்போது வந்து இந்த வாசல்ல இருக்கவங்கள பாக்குறாரு. இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகல. ஏன்னா அந்த கிராமமே வந்து மறந்துருச்சு, இப்படி ஒரு நிம்மாண்டு நாயக்கர் இந்த மாதிரி பேரக்கால்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்ற விஷயத்த மொத்தமே அந்த கிராமமே வந்து மறந்துருச்சு. ஸோ இவருமே வந்து மறந்துட்டாரு. இப்ப எதாச்சும் எங்க இந்த சென்னை அந்த மாதிரி வந்திருக்காரு, வந்த இடத்துல வந்து உங்களை பார்த்தோன்னே வந்து அவர் ஸ்ட்ரைக் ஆகல. அது யாரா இருக்கும், ஏதாவது பழக்கப்பட்ட மூஞ்சியா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்து யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவருக்கு வந்து கரெக்டா வந்து கிளிக் ஆயிருது. இது வந்து நிம்மாண்டு நாயக்கரும் பேரக்காலம் இல்ல, இங்க என்ன இப்படி இருக்காங்க, இந்த கோலத்துல இருக்காங்கன்னு நினைச்சு அவர் வந்து ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாப்ல. கையில இருந்த கூட வீட எல்லாத்தையுமே வந்து கீழே போட்டு வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இவர் போய் அழுகுல வந்து நிம்மாண்டு நாயக்கர் கையை பிடிக்கிறாரு. ஆனா நிம்மாண்டு நாயக்கருக்கு வந்து இவர் யாருன்ற விஷயமே வந்து அவருக்கு வந்து தெரியவே இல்லை. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை பசியில வெயில்ல கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு கையில ஒரு பாத்திரத்தை வந்து பிச்சை எடுக்க வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அப்ப வந்து பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பேரக்கால் இருக்காங்க. ஆனா பேரக்காலுக்கு வந்து நல்லா தெரியுது இது வந்து அந்த கந்தசாமி நாய்க்கர் தான் அப்படின்னு. ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து கதை முடிஞ்சிடும். ஆனா என்ன எப்படி இந்த கதை முடியுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பேரக்கால் வந்து தன்னுடைய கணவரை வந்து ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில வந்து அந்த கந்தசாமி நாயக்கர் அப்படி வந்து கூப்பிட்டுறாங்க. உன்னை கூப்பிட்டோடனே கந்தசாமி நாயக்கர் வந்து வராரு. வந்தோடனே வந்து இவங்க 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு நின்று அவங்க கேட்ட முதல் வார்த்தை, என்னுடைய பசங்க என்னுடைய பொங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்காங்களா, நல்லா சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க. அந்த கேட்டதோட வந்து இந்த கதை வந்து அப்படியே வந்து முடிக்கப்படுது. இந்த மாதிரியான இந்த நிம்மாண்டு நாயக்கர், இந்த பேரக்கால் மாதிரியான நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து உங்க ஏரியால இருப்பாங்க, உங்க ஊர்ல இருப்பாங்க, உங்க வீட்டுல இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கதையை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கி ராஜநாராயணன் அவர் தான் வந்து இந்த கதையை எழுதியிருக்காரு. இந்த கதையினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காய்ந்த மரம். அதுதான் காய்ந்த மரம்ன்றது தான் வந்து இந்த கதையினுடைய பேரு. ஸோ அருமையான ஒரு கிராமத்துல கிட்டத்தட்ட இந்த கதை கேட்ட இந்த 8 நிமிஷத்துல நீங்களுமே வந்து ஒரு நிம்மாண்டு நாயக்கர் பேரக்கால் கூட வந்து ஒரு டிராவல் பண்ற மாதிரியான ஒரு கதையை தான் வந்து சொல்லியிருப்பேன். அந்த கதையை நீங்க கண்ண மூடி கேட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து அந்த சீன் எல்லாம் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அவங்க மகன்கள் வந்து என்னதான் வந்து சொத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படி இந்த மாதிரியான துரோகம் பண்ணாலுமே அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்பயுமே ஒரு அம்மாவா தான் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கேட்ட முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, தன்னுடைய பசங்களும் சரி, தன்னுடைய பெண்களான அந்த 4 பேரும் சரி நல்லா இருக்காங்களா அப்படின்னு தான் முதல் வார்த்தை வந்து கேட்டாங்க. அதனுடையதான் அந்த கதை வந்து முடியுது. இந்த மாதிரி கி ராஜநாராயணுடைய கதையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரிசல் மண் சார்ந்த கதைகளாக தான் இருக்கும். எல்லாமே வந்து உங்க நெஞ்சத்தோடும் உங்க வீட்டுல நடந்ததா இருக்கும், உங்க பக்கத்து வீட்டுல நடந்ததா இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச நடந்ததா இருக்கும், உங்க ஏரியாவில் நடந்ததா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான உங்களுடைய நெருக்கமான ஒரு கதைகளா தான் வந்து கி ராஜநாராயணுடைய கதைகள் வந்து இருக்கும். ஸோ ஓகே, அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து நம்ம வீடியோ பாருங்க. ஸோ ஓகே, இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி.